ஒரு இன்வெஸ்டர் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி அவர் காசை டபுளோ ட்ரிபிளோ ஆக்க ஒரு 3 வருஷம் 6 வருஷம் இல்லை 5 வருஷம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்ட் பண்ண பிறகு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு டெய்லி கிடைக்குது. அதனால் ஆப்ஷன் கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வரும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் சீரீஸே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். வாங்க பேசிக்காக பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஆப்ஷனோட சர்ஃபேஸை டச் பண்ணிட்டோம். இப்போ ஆப்ஷன் என்விரான்மெண்ட்டில் போகிறோம். ஸோ ஆப்ஷன் என்விரான்மெண்ட் போகும்போது அதுக்கு யூஸ் பண்ண டெர்மினாலஜிஸ் பேசிக்ஸ் எல்லாமே தெரியணும் நமக்கு. ஸோ ஆப்ஷன்ஸில் 3 மாடல்ஸ் இருக்குது. அமெரிக்கன், யூரோப்பியன், எக்ஸாட்டிக். நம்ம கட்டில் யூஸ் பண்ணுறது வந்து இந்தியாவில் யூஸ் பண்ண எல்லா ஆப்ஷனுமே யூரோப்பியன் ஆப்ஷன்ஸ். ஆனால் தான் இங்கே கால் புட்டு பிஇன்னு இருக்கிறதுக்கு இயை டொனோட் பண்ணுறது யூரோப்பியன்னு அர்த்தம். இந்த கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் தனியாக ஒரு வேல்யூக்கே கிடையாது. ஏன்னா அது தனித்து செயல்படாது. எல்லாமே வேல்யூ இருக்கிறது வந்து அண்டர்லைங் மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, அப்போ அதுக்கு வேல்யூ இல்லைன்னா நம்ம வாங்குறதுக்கு ஒரு காசு செலவு பண்ணுறோம்ல, அது பேர் என்ன? ப்ரீமியம். அந்த ப்ரீமியம் பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசிட்டோம். ஸ்டில் நீங்கள் அதோட ப்ரீமியம்னா என்னன்னு சொல்லிட்டு இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ, அதுதான் ப்ரீமியமாக இருக்கும், நம்ம பே பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன்ஸ் வந்து எல்லா ஆப்ஷன்ஸுக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட்டும் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸும் இருக்கும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு அண்டர்லைங் வந்து ஒரு 25,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா அந்த 25,100, 25,200 அதெல்லாம் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அதுக்கு லாஸ்ட்டில் ஒரு டேட் வரும் பாருங்கள். இப்போ வீக்லி எக்ஸ்பைரிலாம் இருக்கிறதுனால அந்த வீக்கை போட்டு அந்த டேட்டை போடுவாங்க, அதுதான் எக்ஸ்பைரி. அதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்ட் ட்ரேட் ஆகாது, நம்ம கிட்டேருந்து மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ரீமியமில் இருக்கிற வேல்யூ எப்படி மூவ் ஆகுதுன்ற ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ஃபேமஸான மாடல் இருக்குது. அது பிளாக் ஷோல்ஸ் மாடல்வாங்க, பைனாமியல் மாடல்வாங்க, இல்லை மான்டே கார்லோ சிமுலேஷன் சொல்லுவாங்க. அது வச்சு தான் அந்த ஆப்ஷன் ப்ரைஸிங்லாம் மூவ் ஆகும். அதை நம்ம பற்றி டீப்பாக போக தேவையில்லை. அது ரொம்ப இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போகும்போது அதை பார்ப்போம். இப்போ அப்படியே வந்துட்டுனா உங்களுக்கு ஏடிஎம்னா என்னன்னு தெரியும், ஓடிஎம்னா என்ன தெரியும், ஐடிஎம்னா என்னன்னு தெரியும். ஸோ இதை எப்படி மூவ் ஆகுது, பேசிக்காக ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் எப்படி ஆகுது, எதை பேஸ் பண்ணி ஆகுதுன்னு பார்த்தோம்னா இது வந்து ஜென்ரல் ஸ்ட்ரக்சர். வால்டாலிட்டினா மார்க்கெட் எவ்வளோ தூரம் ஃப்ளக்சுவேட் ஆகுது, இது பேர் வால்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போ இருக்க கரண்ட்டாக நடக்கிற வால்டாலிட்டி ஹை வாலடைல் மார்க்கெட்டுன்றப்போ ஆப்ஷன் ப்ரைஸஸ் ரொம்ப கண்ணாப்பின்னான்னு மூவ் ஆகும். அப்போ வந்து சேஃபாக இருக்கணும், அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் டிப்ளாய் பண்ணணும். இது இம்ப்ளைட் வால்டாலிட்டி. அது வந்து என்னென்னா ப்ரிடிக்ட் பண்ணும் ஃபியூச்சரில் வால்டாலிட்டி எப்படி இருக்கலாம். ஏதாவது ஒரு ஈவெண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா இம்ப்ளைட் வால்டாலிட்டி கொஞ்சம் அப்படியே மேலே போயிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது மார்க்கெட்டுக்கு, ஏதோ ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்க மார்க்கெட். அந்த மாதிரி இருக்கும்போது இம்ப்ளைட் வால்டாலிட்டி அதிகமாக இருக்கும். இதுவே ரியலைஸ் வால்டாலிட்டி, நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது ஒன்றா இருக்கும், பட் ஆக்சுவலாக ரியலைஸ் ஆனதை நம்ம பார்க்குறது தான் ரியலைஸ் வால்டாலிட்டி. இதை கம்பேரிட்டிவ்லி இப்போ இம்ப்ளைட் வால்டாலிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் வால்டாலிட்டி, அதாவது எவ்வளோ ப்ரீவியஸாக இதே மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது மார்க்கெட் எவ்வளோ மூவ் ஆச்சு, அப்போ எவ்வளோ வால்டாலிட்டி இருக்குது, அது ஒரு ஸ்கேல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐவின்றது இம்ப்ளைட் வால்டாலிட்டி. எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துது. அந்த சர்ப்ரைஸ் முடிஞ்ச பிறகு இவங்க தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு அப்படி டிசைட் ஆன பிறகு அப்போது ஒரு வால்டாலிட்டி க்ரஷ் இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் 500, 600 இருந்தாலும் 200 வந்துருச்சு. ஏன்னா மார்க்கெட் இதுக்கு மேலே சர்ப்ரைஸ் இல்லை, அதுக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் வந்து நடக்க போகுதுன்றது. ஸோ அப்போ வந்து யார் பெனிஃபிட் ஆவாங்கன்னா 2 சைடும் ஆப்ஷன் செல் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்த்தீங்களா, 200 500 400 செல் பண்ணி வச்சு 200 அவங்க மேசிவாக பெனிஃபிட் ஆவாங்க. அதை மென்ஷன் பண்ணுறது தான் ஐவி க்ரஷ். இப்போ இதெல்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்தியா வந்து ஆப்ஷன்ஸில் பெரிய மார்க்கெட் வேர்ல்டுலேயே. ஸோ வால்யூம் எவ்வளோ வருதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ வால்யூமில் ஜாஸ்தியாக இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. பட் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? எல்லா ஆப்ஷன் சைட்லும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு கண்டிப்பாக ஒரு காலம் இருக்கும், அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, வால்யூம் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்லேயோ இல்லை டைம்லேயோ ட்ரேடான கான்ட்ராக்ட்ஸ், அதில் எத்தனை பேர் இன்னும் அந்த கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்கன்றது தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் 2 பேர் ஒரு கால் ஆப்ஷன் எடுத்துக்கோங்களேன். ஒருத்தர் வாங்கி வச்சிருக்காரு, இன்னொருத்தர் விற்று வச்சிருக்காரு. ஆனால் 2 பேரும் க்ளோஸ் பண்ணல, லாபத்தையோ நஷ்டத்தையோ இன்னும் புக் பண்ணலை. அதுதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஆப்ஷன் செயினில் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹையாக இருக்க ஒரு கால்லையும் ஒரு புட்டும் டிப்பிக்கல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக யூஸ் ஆகும். ஏன்னா அந்த இடத்துல இன்னும் யாருமே விட்டு கொடுக்காம இருக்கணும். சப்போஸ் அந்த ரெசிஸ்டன்ஸையும் சப்போர்ட்டையும் உடச்சுன்னா மார்க்கெட் அந்த சைடு ட்ரெண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் கியூமுலேட்டிவ் OI. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து காட்டுறது அன்னைக்கு எவ்வளோ OA அந்த இதில் கான்ட்ராக்ட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்றது. கியூமுலேட்டிவ் OI ஒரு பீரியட், 1 வாரமோ 10 நாளோ அந்த பர்டிகுலர் கான்ட்ராக்டில் யார் இன்னும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்கான்றது தான் கியூமுலேட்டிவ் OI. இவ்வளோ தாங்க ஆப்ஷன்ஸ் பேசிக்ஸை பற்றி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்கியூன்னு ஒரு மேட்டர் இருக்குது. ஸ்கியூனா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. இப்போ வந்து மார்க்கெட் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனி ரிசல்ட்ஸ் வந்து நல்லா வரும்னு நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஏதாவது நிறைய கான்ட்ராக்ட் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா கால் ஆப்ஷன்ஸ்லாம் ரொம்ப ப்ரைஸியாக இருக்கும், புட் ஆப்ஷன்லாம் சீப்பாக இருக்கும். அவங்க எல்லாருமே எதிர்பார்க்கறது மார்க்கெட் மேலே போகுன்றது. இந்த டிஃப்ரென்ஸ்க்கு பேர் தான் ஸ்கியூ. கால் ஆப்ஷன் அதிகமாக ப்ரைஸாக இருக்கும், புட் ஆப்ஷன் அதே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்க புட் ஆப்ஷன் சீப்பாக ப்ரைஸாக இருக்கும். யாரும் புட்டை வாங்க விரும்பல.
செல் பண்ணுறாங்க. செல் பண்ண சீப்பாகிடுது. கால் ஆப்ஷன் யாரும் செல் பண்ண விரும்பலை, அதனால் அது ப்ரைஸியாகவே இருக்குது. இந்த ஸ்கியூ வந்து நேச்சுரலாக அந்த சைடு மார்க்கெட் டைரக்ஷன் போது நமக்கு டைரக்ஷன் காட்டுற ஒரு இதுவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைரக்ஷன் காட்டுறதுலேயும் நமக்கு ஒரு ரேஞ்சு க்ரியேட் பண்ணால் ரேஞ்ச் எந்த ரேஞ்சில் மார்க்கெட் இருக்குன்னு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்கியூவை பேஸ் பண்ணி நம்ம டைரக்ஷனும் தெரிஞ்சுக்கலாம். இங்கே வால்டாலிட்டி ஜாஸ்தியாக இருந்துச்சு கம்மியாக இருந்துச்சு அதை பேஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணலான்னு தெரியும். இப்போ வால்டாலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, நமக்கு அந்த சர்ப்ரைஸ் முடிஞ்சு போச்சுன்னா ஐவி கரெக்ஷன் நடக்கும்போது நமக்கு ப்ரீமியம் கம்மியாகும். ஸோ நம்ம அந்த டைமில் இங்கே ஒரு ஆப்ஷன் பை பண்ணி வச்சுருந்தா அந்த டைமில் வெளில வரது பெட்டர், ஐவி க்ரஷ் ஆகிறதுக்கு முன்னாடி. ஓகே, இப்போ ஆப்ஷன்ஸ் என்விரான்மெண்ட்குள்ளே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போனோம்னா நமக்கு ஆப்ஷன் க்ரீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பேசிக் க்ரீக்ஸ் இருக்குது, அட்வான்ஸ் க்ரீக்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் க்ரீக்ஸை பார்ப்போம். அதை நான் உங்களுக்கு எவ்வளோ எளிமையாக சொல்லித்தர முடியுமோ சொல்லித்தரேன். அது பின்னாடி இருக்கிறது எல்லாமே மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் மட்டுமே. அது வந்து நம்ம ரியல் டைமில் கால்குலேட்டும் பண்ண முடியாது. ஏன்னா எவ்ரி செகண்ட் இஸ் ப்ரைஸ் இஸ் ஃப்ளக்சுவேட்டிங். அதனால ஒரு கம்ப்யூட்டரால் அது மட்டுமே அது பண்ண முடியாது. லைவில் நம்ம கணக்கு நோட்டில் போட்டெல்லாம் அதை கால்குலேட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு பைலட்டு ஃப்ளைட்டு ஓட்டுறாருனா கூட அவருக்கு இன்ஜின் ஒர்க் தெரியலனா கூட அது அப்போதைக்கு நடுவானத்தில் பறந்துட்டு இருக்கும்போது எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம், அப்போதைக்கு சேஃபாக லேண்ட் ஆகிறதுக்கு அவருக்கு இன்ஜினை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும்ல. அந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். அந்த அளவுக்கு எளிமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுறேன். Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.